கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமா இருக்கா? இல்ல ஆண்களுக்கு அதிகமா இருக்கா மேம்? பொதுவாகவே வேலைக்கு போற பெண்கள்னாலும் சரி, வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் சரி, காலையில அவங்களுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, ஓகே. அவங்க சமையல் பண்ணணுன்றது. ஸோ, காலையில அவங்க எந்திரிச்ச உடனே டாய்லெட் போகணும்னு தோன்றத, அவங்க அடக்கி வச்சுட்டு சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நார்மலாகவே 1/2 அன் ஹவர் டாய்லெட் போகலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 75% ஆஃப் த வாட்டர் வந்து அந்த மலக்குடல்லேருந்து அப்சர்வ் ஆயிடுறதுனால, ஹார்ட் ஸ்டூல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். செகண்ட் திங் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக டாய்லெட் போகணும்னு தோன்ற விஷயம் வந்து போயிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க டாய்லெட் போகும்போது, அவங்க அதிகப்படியாக ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க டெய்லியுமே லேட் அந்த அந்த நேரத்தை வந்து தள்ளி போட்டுட்டு, ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிறதுனாலையும், ஹார்ட் ஸ்டூல்ஸ் வர்றதுனாலையும் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ பெட்டர் பெண்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டு அதுக்குன்னு டைம் கொடுத்து போனாங்கன்னா கான்ஸ்டிபேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது காமன் இஷ்யூ அப்படின்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, நம்ம தண்ணி குடிச்சா சரியாயிடும். இல்ல அதுக்கு சில ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேர்லெஸ்னஸ் சொல்லலாமா? இல்ல அது சீரியஸா இஷ்யூ ஆகும். நீங்க அத கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் இருக்கா மேம்? கண்டிப்பா கான்ஸ்டிபேஷனை ஆரம்பத்திலேயே நம்ம நோட் பண்ணிடணும். ஏன்னா இந்த கான்ஸ்டிபேஷனாலே நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஸ்டூல்ஸ்னால தான் மெயினாக வருது. ஸோ இப்போ ஹார்ட் ஸ்டூல்ஸோட டாய்லெட் போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆசனவாய் பகுதியில் கிழிதல் ஏற்படும். அதைத்தான் நம்ம ஃபிஷர்னு சொல்லுவோம். ஆமா. ஸோ அது ஒரு தடவை ஃபிஷர் வந்த உடனே பேஷண்ட்டுக்கு டாய்லெட் போகும்போது பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டாய்லெட் போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ ப்ளஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேருந்து ரத்த கசிவும் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலேயுமே டாய்லெட் போகிற இடத்துல ரத்தம் வர்றதுனால இந்த மாதிரி அனீமியா, அதாவது ரத்த சோகை ஏற்பட்டு சோர்வாக ஆரம்பிப்பாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் தானேன்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய குடிக்கிறதோ, அவங்களே சொந்தமா வந்து கை வைத்தியம் பண்ணிக்கிறதையோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு, கான்ஸ்டிபேஷன் வந்தாலே டாக்டர் அட்வைஸை நீங்க ஏர்லியராகவே அவங்க கேட்டுட்டாங்கன்னா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, உண்மையிலேயே உங்களுக்கு டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்தா போதுமா, இல்லை மருந்து மாத்திரைகள் தேவைப்படுமா, ஃபுட்டில் சரி பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு மருத்துவர் உங்களை வந்து பரிசோதிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் தானேன்னு லேசாக எடுத்துக்க கூடாது.